இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை பொடி செய்வது எப்படின்ட்டு பார்க்க போகிறோமா? நாராயணா, இங்கே பாருங்க, இந்த கீரை பாருங்களேன், முருங்கைக்கீரையா, இங்கே பாருங்க, இந்த மஞ்சளாக இருக்கலாம் பல்பெல்லாம் எடுத்துடணுமா. எடுத்துட்டு இங்கே பாருங்களேன், இப்படி உருவி இதை போட்டுட்டு இதை நம்ம என்ன செய்யணும், 2 நாளைக்கு நிழலோட்டமாக காய வைக்கணுமா. இதோ இதை உருவி காட்டிட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இந்த கீரை என்ன செய்யணும், நிழலோட்டமாக வீட்டில் இந்த பாருங்க காய வச்சு இதை பாருங்க ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இந்த முருங்கைக்கீரையை. அதுக்கப்புறம் இதோ நாராயணா கொஞ்சம் பாருங்க, கருவேப்பிலையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட சேர்த்துட்டா வாசமாக நல்லா இருக்குமா. இந்த பாருங்க, இப்போ வந்து ஒரு இதுக்கான எப்படி செய்முறையை பார்ப்போம். அந்த பாருங்க, இதை வச்சுட்டேன் நாராயணா. இந்த இருங்க, இந்த கீரை கீழே வச்சுருவேன். வச்சுட்டு இந்த பாருங்க கொஞ்சம் அதுக்கான தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோமா. இந்த உங்களுக்கு இதுன்னு காட்டுறேன். பாருங்க, கொஞ்சம் ஆயிலை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை வறுத்துக்கலாம். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரிமா நீங்கள் போட்டுக்கங்கம்மா மிளகாயை. இதை வச்சுக்கணும். இதை வருமா, இதை பார்த்தீங்களா, மிளகாய் வறுத்துக்கணா. இங்கே பாருங்க மிளகாய். அடுத்தது இது நம்ம கார பிள்ளைங்களாம் சாப்பிட்டு காரம். இந்த பாருங்க, இதோ நாராயணா உளுந்த பருப்பு போடுங்க. கொஞ்சம் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதோ நாராயணா இந்த கடலை பருப்பு கொஞ்சம் சேர்ந்தானே. இந்த பாருங்க, இந்த பாருங்க நாராயணா இந்த இதை அடுத்தது இதிலே கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி வருங்க, செவக்க வறுக்கணும். அப்புறம் பாருங்க துவரம் பருப்பு பாருங்க, அதையும் போட்டுக்கிறேன். இந்த வருமா, இதை வறுத்துட்டேன். இதோ இதில் கொட்டிக்கிற பாருங்க, நல்லா செவக்க வச்சுருங்க. இந்த கடாய் அனல் தாங்க மாட்டேங்குதுமா. நான் இரும்பு கடாய் கூட வச்சுருப்பேன், வச்சாச்சு. அடுத்தது பாருங்கள் நாராயணா, இந்த பாருங்க கொஞ்சம் ஆயிலை ஊற்றி ஆயிலை சேர்த்துக்கிறோமா. நல்லா கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம பூண்டு இந்த பாருங்க அது கூட நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவக்காக இருக்கணும் பூண்டு. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புளி இதிலே சேர்த்துக்கணும். இந்த பூண்டு செவக்க இதை பாருங்கம்மா நாராயணா இதை பாருமா, நல்லா செவந்து வருது இல்லைம்மா. இப்போ வந்து நம்ம வந்து செவந்து வந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்குமா. இதை எடுத்து இதில் சேர்த்துப்போம். ஏன்னா நல்லா செவந்து சலசலன்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதாகுமா, அதுக்காக செவக்க வர்றது. இந்த பாருங்க புளியை வந்து நம்ம இதிலே கூட உங்களுக்கு இந்த பாருங்க இது பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் புளியை பாருங்களேன், அது சும்மா லேசாக எண்ணெய் நிறைய ஊற்றி வறுக்கணும் இல்லை, அந்த எண்ணெய் இருக்கும் அதிலே போட்டோம்னா நீங்கள் சும்மா லேசாக வறுத்தா போதும். இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் இந்த பாருங்க மிளகு, இதை ஜீரகம், இதை நம்ம சேர்த்துக்கணும். விட்டு இதில் வெடிக்குதாமா. நல்லா நீங்கள் சாப்பில் போட்டு பண்ணி சாப்பிட்லாம், நெய் ஊற்றியும் சாப்பிட்லாம், பிள்ளைங்களுக்கு டிஃபனும் கட்டி கொடுக்கலாம். அந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் நல்லது. இந்த பாருங்க வெடிச்சிச்சு பார்த்தீங்களா, வெடிச்சிச்சா. இதில் சேர்த்துப்போம்.
இப்போ நான் உரிக்கிறேன் சேர்க்குறேன். இந்த கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு போட்டுப்போம், கொஞ்சமாக இருக்கிறத இதை வறுத்து இதுலேயே சேர்த்துப்போம். ஏற்கனவே இதுவும் காஞ்சிருக்கு வருமா, 2 நாள் இதையும் காய வச்சா அதோட லைட்டாக வச்சா போகிறோம் நீங்கள். ஏன்னா வாசமாக இருக்குங்கிறது தான் இந்த கருவேப்பிலையும். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை இருக்குல்லம்மா, அதை பாருமா போகிறோம். நாராயணா நாராயணா தோ நாராயணா இங்கே வந்து இதை வந்து நம்ம ஒரு லைட்டாக ஒரு வறுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கலாம். இதை வீடியோ இதில் எடுத்து வச்சுக்குவோம். கம்மியாக வச்சுக்கோங்க அனலை, உங்களுக்கு எல்லாத்தையும் அடி வைக்கும். கருகி போகிற கீரை லைட்டாக சூடு வந்தால் போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே காஞ்சிருக்குயா, உங்களுக்கு லைட்டாக சூடு வந்தால் போகிறோம். உங்களுக்கு ஏன்னா நமக்கு அரைப்படணும்லம்மா, அது கஷ்டம். இது பண்ணல, இதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி வணக்கணும்னு இல்லை, நம்ம சும்மாவே இதை வறுக்கலாம். இந்த பச்சை வாடையும் போயிடும் நமக்கு. அதுக்கு தான் இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தோம்னா வாசமாக இருக்கும். இதை விட அது கொஞ்சம் நாளாக வாசம் இருக்கும். அதுவும் அயன் சத்து தான் இதுவுமா. இது நல்லா இங்கே வந்துச்சா, ஒரு கையிலே நுணுகுது பாருங்க, ஒரு கையிலே நுணுகுது பாருங்க. இப்போ இதை எடுத்து இதை நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த இது பாத்திரம் கொள்ளாது. இதை அடுத்ததை போகிறோம் பாருங்க. அவ்வளோதான் போட்டு இந்த பெருங்காயத்தூள் இருக்குல்லம்மா, இதையே இதில் போட்டுக்கலாம். இல்லை நம்ம இதை லாஸ்ட்டாக லைட்டாக அதையும் போட்டு இதிலே போட்டுறேன், சேர்த்துறேன் தூள். இந்த உப்பு பாருங்கள், இது தேவையான அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். செஞ்சு வச்சுட்டா எவ்வளோ நாளானாலும் கெடாதுமா. ஏன் இந்த புளி போடுறேன்னா கொஞ்சம் சாப்பாடெலாம் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு கொடுக்குமா. இல்லாட்டி சாப்பிட்டா நமக்கு சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் பூண்டும். இங்கே பாருங்க, லைட்டாக அனல் தான் வச்சுருக்கேன். கையிலே இது பண்ணுற பாருங்க, லைட்டாக கொஞ்சம் வணக்கணுமா. சரிங்களா, அந்த வணக்கையிலே அந்த வாடை வருது பாருங்க, பச்சை வாடை போகுது பாருங்க. என்ன தந்தாலும் கீரை, இந்த பச்சை கீரை தானே, அதை வச்சு தான் நமக்கு ஒரு வணக்கணும். வணக்கிட்டோம்னா அந்த வாடை போயிடுது உங்களுக்கு. அதுவரை அதுவும் சுருண்டுக்குது வர. அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா வருங்க. கெடாது, ரொம்ப நாள் இருந்தாலும் ஒரு நீங்கள் வச்சுக்கலாம். சுருங்கி போச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம சேர்த்துறோம் இதோட. நீங்கள் கடாய் இரும்பு கடாய் கூட வச்சுக்கோங்க. இது அனல் தாங்க இது உங்களுக்கு. இது பாருங்க, கொஞ்சம் பொடி ஆஃப் பண்ணிட்டேன், இதிலே வறுத்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். என்ன பாருங்கள், சேர்த்துக்கலாம் நம்ம பெருங்காய பொடி. அப்புறம் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். இதிலே போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இது இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, மிக்சியில் போட்டு. இப்போ போடுறேன். இவங்க இந்த புளியெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அப்படியே போட்டால் ஒரே இடத்துல தேங்கி போய்டுன்னு இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வேலையை பாத்திரத்தில் வச்சுருக்கேன். ரெடி ஆகி இந்த பாருங்க பொடி பாருங்க இதாகிடுச்சு. நீங்கள் எல்லாம் பெருங்காயத்தூள் உப்பு எல்லாமே போட்டேன்.
இதுலேயே உங்களுக்கு சாதம் இப்போ கிளறி காட்டுறேன் பாருங்களேன். இது இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம், இது தோசை இட்லி இதுக்கெல்லாம் பாருங்கள். நல்லா இது பாருங்கள், பொடி பாருங்கள். இது ஒரு புளியெல்லாம் போட்டால் கூட நாங்கள் அங்கே பாருங்கள் அப்படியே நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஏன்னா சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ சாதம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் அம்மா, இங்கே பாருங்களேன். இப்போ கருவேப்பிலை சாதம் இப்போ நம்ம பொடி செஞ்சோமா, அதே சாதம் பாருங்கள். இங்கே ஒரு ஆயில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். நீங்கள் நெய் கூட ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாம். நான் கலரில் நெய் ஊற்றிட்டேன். இது ஒரு ஆயில் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஒரு ஆயில் ஊற்றிட்டேன்னா இந்த மாதிரி நாராயணா கடுகு. நீங்கள் என்ன செய்கிறீங்க, காரம் வேணால் 2 மிளகாய் கூட போட்டுக்கோங்க, வரமிளகாய். காரம் வேணும்னா உங்களுக்கு வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். இந்த நெய்யை ஊற்றி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த நாராயணா இங்கே பாருங்க, வெடிக்கட்டும். வெடிச்சிருச்சாமா? இந்த பாருங்க முந்திரி உருக்கு போடுறேன் பாருங்க. நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு கட்டி கொடுக்கலாமா? இந்த நாராயணா இங்கே பாருங்க, கருவேப்பிலை 2 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பாருங்க நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியை கொஞ்சம் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இங்கே பாருங்க இது விடுங்க. உங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து அப்படி நின்றுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த பாருங்க இந்த சாதத்தை போட்டு நான் கிளறேன் பாருங்க. பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கலாம். காலையில் நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னாமா, அந்த லஞ்சு டைம் பிள்ளைகளுக்கு காலையிலக்கு நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த பாருங்க ஒரு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க நெய் கொஞ்சம் பாருங்கள். அவ்வளோதான், இந்த எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா சாதத்தம்மா ஆற வச்சு போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பொழப்பு கொடுக்கும் இல்லையா, நல்லா குலைவு இல்லாமல். நாராயணா வரேன் பாருமா. ஏன்னா வாயில் போட்டு பார்த்தோம்மா காரம் இல்லாமல் இருக்குது. அது வசந்து பாருங்க, மிளகாய் 2 மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. சூடான சுவையான முருங்கைக்கீரை பொடி சாப்பாடு. அவ்வளோதாம்மா. நெய் கூட கொடுக்க பாருங்கள் கமகமன்னு. நான் இந்த பாருங்க இப்போ போட்டேன் பாருங்கள் மிளகாய். ஏன்னா காரம் இல்லை, கொஞ்சம் போட்டுக்கோங்க கிள்ளி, உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் தானே போடுறோம், அந்த டப்பாவில் வாங்க. போட்டாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு இந்த வறுக்க போகிறேன். அதை எல்லாத்தையும் வச்சு கூட காட்டியிருப்பேன் உங்களுக்கு. உருளைக்கிழங்கு வறுத்து இதை நீங்கள் லஞ்சுக்கு நாராயணா இது 3 காட்டி விட்டுரு. கருவேப்பிலை நாராயணா முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது வருங்க இந்த நைட்டு பொடியில் இந்த வருங்க சாதம் கிளறிட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. நீங்கள் செய்யலை ஒரு பிள்ளைகளுக்கு லஞ்சு பேக்கில் கட்டி கொடுக்கலாம் நீங்கள். அதுக்கு இங்கே வருங்க உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கு இந்த பாருங்க கொடுத்தீங்கன்னா அது நல்லா சாப்பிட்டு வரும். அப்புறமேலு இதில் முருங்கைக்கீரையிலமா உங்களுக்கே தெரியும் இரும்பு சத்து இருக்குது, இது இருக்குது, கண்ணுக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது, அப்புறம் உயர் ரத்த அழுத்தம் இருக்குல்ல ப்ரெஷர், அவங்களுக்கு நல்லது. அப்புறம் முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் சத்து இருக்குமா. நீங்கள் இங்கே பாருங்களேன், இதை சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நாராயணா நல்லதே நீங்கள். இந்த பாருங்க சாப்பாடு, இந்த பாருங்க இந்த காலையில் காலை டிஃபனாக கட்டி கொடுக்கலாம் நீங்கள் எல்லாம். பிள்ளைங்க வந்துமா கீரை கொடுத்தா சாப்பிடாதுங்க, அது இது மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க விரும்பி. நெய் ஊற்றி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.